உங்க கட்சி பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து பேசுறாரு, அதுக்கு ஐயா ஆர் ஆசா பொங்குறாரு வேகமா, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு. அன்று மறுநாளை மாலையில் நடந்த 30 விழா நூற்றாண்டு விழா நினைக்கிறேன், கோயம்புத்தூர் நடந்த விழாவில் முதல்வர் தளபதியுடன் ஒரு எங்கள் தலைவரும் கலந்துக்கிட்டார். இப்போ அங்கேயே கேட்டாங்களே என்னன்னு, இதே போல் ராதாசா நெபிலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, அதை நான் தம்பிகிட்ட கூப்பிட்டு பேசிட்டேன், வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அண்ணன் ஆர் ஆசா நம்ம அண்ணன் தான் ஆர் ஆசா. நானுமே சொல்கிறேன், நம்ம அண்ணன் கிட்ட அண்ணே நீங்கள் உங்கள் கட்சிக்கு பாருங்க, எங்கள் கட்சிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோண்ணே அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் அதில் சொல்லாமல் இல்லையா? எங்கள் கட்சி முடிவெடுத்தனால தான் நீங்கள் சஸ்பெண்ட் லெவலில் வந்திருக்காரு. கட்சி பாருங்க, இப்போன்னு சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து வைக்கிற டிமாண்டு, ஒட்டு கொடுக்குறாரு, அழுத்தம் கொடுக்குறாரு, யாருக்கோ பணிந்து போகிறார். இவர் எங்கள் தலைவர், நான் பல 100 மேடைகளை சொன்னதான், சுயம்பு தலைவர். உண்மை. ஒவ்வொரு தலைவருக்கும் பின்புலம் இருக்குது, பின்னணி இருக்குது, வந்த வரலாறு இருக்குது. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், அல்லது ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அல்லது தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அல்லது தளபதியாக இருக்கட்டும், அல்லது நேற்று முளைத்த காளான்கள் கூட அதுக்கு பின்னணி இருக்குது. ஒரு அடையாளத்தோடு தான் வராங்க. ஆனால் நான் பல இடங்களில் சொல்கிறதான், மற்றவர்கள் அமைத்த பாதையில் நடப்பது என்பது எளிது. பாதை அமைத்து அது நாமே பயணம் என்பது எவ்வளோ பெரிய கடினம் என்பது பாதை அமைத்தவர்களுக்கு தான் தெரியும். தளபதி கலைஞருடைய மகன், தளபதி போராடி இருக்கார், சிறை சென்றிருக்கார், மக்களுக்காக தான் கட்சியை உழைச்சிருக்கார், சிறை சென்றிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் தலைவருக்கு எந்த பாரம்பரியமும் இல்லை. அவர் சுயமாக உருவான தலைவர், அவரே பாதை அமைத்து, அவரே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வுக்காக இந்த பாதை அமைத்து அது பயணம் செய்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய கடினம் என்பது எங்களுக்கு தெரியும். அது எங்கள் தலைவரை அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், இவர் முட்டு கொடுத்தார்கள், இவர்கள் நெருக்கடி கொடுத்தார்கள். எங்கள் தலைவரை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நிர்பந்திக்கிற அளவுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை.